அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் நிதி வரும் கல்வியாண்டு முதல் விரிவுபடுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 2.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள். குடிசைகளில் வாழும் 8 லட்சம் குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டம். பயனாளிகளுக்கு தலா 3.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி வழங்க தமிழ் புதல்வன் திட்டம். 3 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வியை சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். சென்னையில் அடையாறு நதியினை மீட்டெடுக்க 1500 கோடியில் தனியார் பங்களிப்புடன் பணி. 1000 கோடி ரூபாயில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் விட 4625 கோடியில் திட்ட அறிக்கை. ஆவடி பரந்தூருக்கும் மெட்ரோ ரயில் நீட்டிக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை 4625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்பட்டு ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது. மேலும் கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலுமான 2ஆம் கட்டத்தின் நீட்டிப்பு வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். சமூக நீதியை மையமாக கொண்ட நிதிநிலை அறிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் பெரும் கனவுகளை மாபெரும் இலக்காக கொண்டுள்ளதாகவும் பாராட்டு. வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடன் மேலாண்மையை சீர் செய்ய அமைக்கப்பட்ட குழு என்ன ஆனது என்றும் கேள்வி. பிப்ரவரி 21 முதல் மார்ச் 1 வரை மக்களவைத் தேர்தலுக்கான விருப்ப மனு பெறும் அதிமுக. பொது தொகுதிக்கு 20,000-ம் தனி தொகுதிக்கு 15,000-ம் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயம். ஆறாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மனை ஏற்க மறுத்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் நிலையில் சம்மன் அனுப்பியது சட்டவிரோதம் என்று கூறும் ஆம் ஆத்மி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது வாதங்களை வைக்கவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்திற்கு அறிவுரை. மக்களவைத் தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கிய திமுக. 2000 ரூபாயை கொடுத்து மனுவை வாங்கிச் செல்லும் திமுகவினர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது தொடர்பான புகாரை முடித்து வைத்ததற்கு எதிராக மனு. மாநில மனித உரிமைகள் ஆணையம் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாலாஜாபேட்டையில் தனியார் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற கல்லூரி மாணவர் கை தவறி கீழே விழுந்ததில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் நிறைவு. கட்சி விரிவாக்கம், உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் எஸ் வி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நடிகர் எஸ் வி சேகருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சமூக வலைதளத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை பதிவிட்ட விவகாரத்தில் நடிகர் எஸ் வி சேகருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் நடிகர் எஸ் வி சேகருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகைகள் குறித்து தரைக்குறைவாக விமர்சித்து நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் வி சேகர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை பகிர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் மித்தார் மொய்தீன் அவர் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டே சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள அந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விசாரணை முடிவடைந்து இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயவேல் இந்த புகார் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி தற்போது நிரூபிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதால் நடிகர் எஸ் வி சேகருக்கு தற்போது 1 மாதம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த அபராத தொகையை இன்று எஸ் வி சேகர் செலுத்திவிட்டார். அதே போல இந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து தான் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் இந்த ஒரு உத்தரவை திருத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த ஒரு தண்டனையை 1 மாத காலத்துக்கு தற்போது நிறுத்தி வைத்தும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் சர்ச்சை கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் நடிகர் எஸ் வி சேகருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறிய நிலையில் தற்போது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.